ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் மூட்டு தேய்மானம் ஏஜ் ஆயிடுச்சுன்னா வரும் அப்படின்ற கான்செப்டே இங்கே கிடையாது. நீங்கள் ஓவர் வெயிட் இருக்கீங்க, இல்லை ஜாயின்ட்க்கு ரிப்பீட்டடாக ஸ்ட்ரெயின் கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு எர்லியராக கூட இந்த முட்டி தேய்மான பிரச்சனை வரலாம். இதை 4 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 வந்து மைல்ட் டு மாட்ரேட் தேய்மானம், மாட்ரேட் டு சிவியர் தேய்மானத்தை வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4. இப்போ ஸ்டேஜ் 4 போயிடுச்சுன்னா அங்கே சர்ஜரி தான். ஏன்னா ஜாயிண்ட்டும் கம்ப்ளீட்டாக தேஞ்சிரும், ஜாயிண்ட்டோட ஷேப்புமே மாறிடும். உங்களுக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சர்ஜரி பண்ணதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் ஃபிசியோவை கன்சல்ட் பண்ணி எக்ஸசைசஸையோ ட்ரீட்மெண்ட்டையோ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு சர்ஜரியும் தேவைப்படாது, ஜாயிண்ட்டை ஃபர்தராக தேயாமல் பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், பெயினில் இருந்தால் 100% உங்களுக்கு அவுட்கம் இருக்கும். உங்கள் ரெகுலர் ரொட்டீனாக அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போது சர்ஜரி பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை சர்ஜரிக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணி ஜாயிண்ட்டை காப்பாற்றிக்க போகிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். எக்ஸசைஸஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.